ஹலோ, இந்த Revit tutorial நம்ம மெட்ரிக் மாடல் ஜெனரிக் அடாப்டிவ் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ ஃபேமிலிஸ் உள்ளாடி போயிட்டு அடாப்டிவ் ஃபேமிலி டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடாப்டிவ் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு பாயிண்ட் எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா ரேண்டமாக ஒரு 3 பொசிஷனில் வந்து பாயிண்ட் எலமெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு மேலே அடாப்டிவ் பாயிண்ட்ஸ்னு ஆப்ஷன் வரும், மேக் அடாப்டிவ். ஸோ இதை கிளிக் பண்ணால் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அடாப்டிவ் எலமெண்ட்டாக ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் 2 அடாப்டிவ் ஃபார்ம்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டூல்ஸில் போய் ஸ்பைனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒரு லைன் நடுவில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த அடாப்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே பிரிட்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பாயிண்ட் எலமெண்ட்டை எடுத்து ரேண்டமாக அந்த லைனில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மாடலில் போய் ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் செட் கொடுத்து அதை பாயிண்ட் எலமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ரெக்டாங்குலர் அண்ட் அடாப்டிவ் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி க்ரியேட் ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரு ஃபார்ம் நமக்கு க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறமா அடாப்டிவ் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிஸ்மோ யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்ம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் பேராமீட்டர் இதுக்கு செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் கிட்டே இருக்கிற அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணி புது பேராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் லோட் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி கொண்டு போயிடலாம். ஸோ இதை ப்ளேஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸ் வேணும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இந்த வால் சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து காம்பனன்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போது நான் ப்ளேஸ் பண்ணுறேன், வாலில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணமோ அடாப்டிவ் பாயிண்ட் 1 ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 நம்ம 3 பாயிண்ட் தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது 3 பாயிண்ட் தான் இல்லை, எத்தனை பாயிண்ட்ஸ் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் இல்லை 3 பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் 4 வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், 5 வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம அடாப்டிவ் ஃபேமிலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயிலாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம மெட்ரிக் கேசர்க் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த Revit tutorial. அண்ட் Revit ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.